ஒரு மாணவன் வந்து பள்ளிக்கு போகும்போது 3 கிலோமீட்டர் வேகத்திலையும் வரும்போது 2 கிலோமீட்டர் வேகத்திலையும் வர்றான். பள்ளிக்கு சென்று வர வந்து அவன் 5 மணி நேரம் எடுத்துக்கிறான். அப்போ பள்ளிக்கும் வீட்டிற்கும் உள்ள தூரம் தான் கேட்டிருக்காங்க. காலத்துக்கான ஃபார்முலா எழுதியிருக்கோம். காலம் ஈக்குவல் டு தூரம் பை வேகம். 2 அளவுகள் கொடுத்துருக்கிறதுனால T1 T2ன்னு எழுதியிருக்கோம். தூரம் வந்து தெரியாதனால D அப்படியே வச்சிருக்கோம். வேகம் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு 3 கொடுத்துருக்காங்க, அதை 3. ரெண்டாவதுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, அதை இங்கே எழுதியிருக்கோம். பள்ளிக்கு சென்று வரன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T1 T2 கூட்டும்போது சென்று வர வந்து 5 மணி நேரம் சொன்னதுனால ஈக்குவல் டு 5 எழுதியாச்சு. T1க்கு பதிலாக இந்த வேல்யூ எழுதுறோம், T2க்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து எழுதுறோம். ஈக்குவல் டு 5. இந்த மீச்சியமாக எடுத்தோம் அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். 3 வந்து 2ஆல் பெருக்கும்போது 6ன்னு கிடைக்கும். அப்போ மேலே வந்து 2ஆல் பெருக்குவோம். அப்போ 2ஆல் பெருக்கணும்னா 2Dன்னு வரும், அதுதான் எழுதியிருக்கோம். ப்ளஸ் 2 வந்து 3ஆல் பெருக்கும்போது 6ன்னு கிடைக்கும். அப்போ கீழே 3ஆல் பெருக்கும்போது மேலே 3ஆல் பெருக்கிறோம், 3Dன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 5. இது ரெண்டையும் கூட்டும்போது 5Dன்னு கிடைக்கும். டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 5 அப்படியே போட்டிருக்கோம். D வந்து அப்படியே வச்சிருக்கோம். ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே இருக்குது. 5/6 ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது 6/5 மாறும். ஓரஞ்சு 5 மீதி என்ன இருக்குது 6. அப்போ D எவ்வளவு 6. ஆப்ஷன் C தான் கரெக்ட்.